பொலிவுடன் மாலை நியூஸ். மயிலாடுதுறை அருகே மணக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விசிக பிரமுகரை அரிவாளால் வெட்ட முயற்சி. அவர் தப்பிய நிலையில் அவரது காரை வெட்டி சேதப்படுத்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மணக்குடி கிராமம் கன்னிக்கோவில் தெருவில் வசித்து வருபவர் விசிக நிர்வாகி வீர பெருவழுதி ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் கிராம தலைவராகவும் முன்னாள் உளுந்து குப்பை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் தலைவராகவும் உள்ளார். இந்நிலையில் இன்று வீர பெருவழுதி தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த ரைஸ் மில் தெருவில் வசிக்கும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சிவக்குமார் என்பவர் கையில் அரிவாளுடன் வந்து ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டி வெட்ட முயன்றுள்ளார். இதனை பார்த்த வீர பெருவழுதி அவரிடமிருந்து தப்பி வீட்டின் உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரம் அடங்காத சிவக்குமார் வீர பெருவழுதியின் வீட்டில் நின்ற காரை அரிவாளால் தாக்கியுள்ளார். தொடர்ந்து காவல்துறை அவசர உதவி எண் 100ற்கு வீர பெருவழுதி தகவலை அளித்ததன் பேரில் அங்கு விரைந்து வந்த செம்பனார்கோவில் போலீசார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சிவக்குமாரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். சமீபத்தில் வீர பெருவழுதி தன் வீட்டு வாசலில் 66 அடி உயர கொடிக்கம்பம் அமைத்து விசிக தலைவர் திருமாவளவன் MP கொடியேற்றியுள்ளார். இதனை பொறுக்காத சிவக்குமார் தன்னை தாக்க வந்ததாக வீர பெருவழுதி குற்றம் சாட்டியுள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசிக நிர்வாகியை மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என வெட்ட முயன்ற சம்பவம் மயிலாடுதுறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புது பொலிவுடன் மாலை நியூஸ்.